எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேட்டே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக புல் பேக் ஆயிருக்கு. முக்கியமாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் ரியாலிட்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து வரக்கூடிய வெனஸ்டே யூஎஸ் ஃபெட் மீட்டிங் வந்து இருக்கு. இந்த முறை யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் லாஸ்ட் வீக் வெளியான சிபிஐ டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட, அதாவது வல்லுநர்கள் கணிச்சதை விட ரொம்ப கம்மியாக வந்தது. பொதுவாக சிபிஐ டேட்டா வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வரக்கூடிய வெனஸ்டேயில் வந்து ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, சைனாவுடைய பேச்சுவார்த்தையும் ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராக்ரஸிவ்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. டெக்னிக்கலாக செக்டார் வைஸாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, க்ரூட் ஆயில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது, நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல நிஃப்டினுடைய ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்துருந்தோம். ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ தட் நிஃப்டி 27,700 வரைக்கும், 25,700 வரைக்கும் ஃபால் ஆகுங்கிறத பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கவனிச்சு பாருங்க, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கரெக்டாக இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, 15 மினிட்ஸில் நான் இன்னும் மாற்றுறேன். ஓகே, இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்து கரெக்டாக எடுத்துன்னா இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆயிருக்கு. இப்போ ரைஸ் ஆகும்போது, புல் பேக் ஆகும்போது கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை போட்டு பாருங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. கரெக்டாக இன்னைக்கும் மார்க்கெட் பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் ஆயிருக்கா. அப்போ 25,990, 995ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸு. சரி, இங்கே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து புல் பேக் ஆயிருக்கு. இதே சப்போர்ட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இதே ரெசிஸ்டன்ஸு இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு பாருங்க. அப்போ 25,995 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். டுமாரோ மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆகுது இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். 25,995க்கு மேலே ஒரு half an hour கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக, ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் போதும், சஸ்டெயின் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனாலே போதும், ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட்டு கம்ப்ளீட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்தது. இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிட்டு, சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக போயிட்டு, அங்கேருந்து அப்படியே கீழே ஃபால் ஆகி திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டே தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த லெவலை வந்து நாளைக்கு நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டும் கரெக்டாக 25,920க்கு பிலோவில் கூட போகாது. ஸோ 25,920ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஆகும். 25,995ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. இதுக்கு மேலே அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா லைக் வந்து இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியும் ஃபார்மேஷனில் நடக்கும். ஓகே, அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்ட்ராங்காக அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி அனாலிசிஸ் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் November 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துல 57,660ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது. இப்போ இதே நீங்கள் நிஃப்டி எடுத்து பாருங்கள், நிஃப்டிக்கெலாம் இதை பார்த்துருந்தோம். கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு 25,660 தான். பட் அதை டச் பண்ணவே இல்லை மார்க்கெட், அதுக்கு முன்னாடியே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுத்து பவுன்ஸ் ஆகுது. எப்போதுமே கரெக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு போகிறது தான் கரெக்டான இருக்கும். ஏன்னா இப்போ சப்போஸ் நிஃப்டி கீழே ஃபால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க,
கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு உடச்சிட்டு கீழே ஃபால் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகிறதுல பேங்க் நிஃப்டி, அதுலேயும் குறிப்பாக பேங்கிங் செக்டரில் நீங்கள் செக்டார் வைஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆயிருக்கு. இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்லாம் எப்பயோ நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. கனரா பேங்க், யூனியன் பேங்க், எஸ்பிஐ வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மாதத்துக்கு மேலே எஸ்பிஐ பேங்க் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ராங்காக 970 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஷார்ட் டேர்மில் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இதெல்லாம். ஓகே, இதுக்கு அடுத்து உங்களுக்கு பெஸ்ட் செக்டார் அப்படின்னாக்க ஆயில் அண்ட் கேஸ், இந்துஸ்தான் பெட்ரோ, ஐஓசி, ரிலையன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இது மெட்டல் செக்டரில் நேஷனல் அலுமினியம், ஜேஎஸ்டபிள்யூ, டாடா ஸ்டீல், ஹிந்துஸ்தான் காப்பர். இன்ஃபேக்ட் ஹிந்துஸ்தான் காப்பர் 52 வீக்ஸ் கையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விஇடிஎல், ஜிண்டால் ஸ்டீல், இந்த ஸ்டாக்ல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க பப்ளிக் செக்டார் பேங்க், பிஎஸ்யூ பேங்க்ஸ், நிஃப்டி, ஆயில் அண்ட் கேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டல் பேங்க்ஸ், ஸோ இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பாயிண்ட் கோல்டு வந்து இன்னைக்கு முக்கியமாக கோல்டு வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 4000 புள்ளிகள் வந்து ஃபால் ஆயிருக்கு. யூஎஸ் சைனா ஒரு பேச்சுவார்த்தை ப்ராக்ரஸிவாக இருக்கும். அதே போல் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அதாவது சிபிஐ டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, யூஎஸ் எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கோல்டு வந்து ஃபால் ஆகும். இப்போதைக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது 1,20,500ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட். இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், இது 1,20,500ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 4000 புள்ளிகள் ரைஸ் ஆயிருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000லேருந்து 12,000 புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் மட்டும் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஃபால் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1,08,500 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இதே போல் க்ரூட் ஆயிலுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூட் வந்து இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்லேயே இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், ஈவினிங் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா, 30 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ டெஃபினட்டாக க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 5,450ங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் 5,500ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தராக 5,540ங்கிறது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். க்ரூடை பொறுத்தளவுக்கு நியூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யாவுடைய பெரும்பகுதியான ஆயில் கம்பெனி 2 கம்பெனிஸை வந்து யூஎஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ சைனாவும் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத தற்போதைக்கு கம்மி பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவுடைய ஆயில் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றது கம்மியாக இருக்குது. ஸோ தட் வந்து இந்த இந்த ரைஸ் வந்து தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து பை சைடில் இருங்க. டெக்னிக்கலாகவும் ஷார்ட் டேர்மில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த வீடியோ, இந்த ட்ரெண்ட் அப்டேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.